அதனால நீங்க முதல்ல ஆன்லைன்ல வர்றோமா? அல்லது நம்ம லைவா படிக்க போறோமா? அப்படிங்கிறத முதல்ல நல்லா டிசைட் பண்ணிக்கங்க. ஒரு முடிவு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல நீங்க படிக்க முடியும். அதனால நீங்க முதல்ல ஒரு நல்ல டிசைடட் பண்ணிக்கங்க. நம்ம ஆன்லைன்ல படிக்கிறோமா? அல்லது லைவா படிக்க போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிசைடட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். லைவா நம்ம படிக்கிற மாரி எந்த மாதிரியான ஒரு வழியும் நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. சரிங்களா? ஏன்னா லைவா நம்ம வரும்பொழுது ஆசிரியர் படம் வரைவாரு. நேரடியா நம்ம பார்ப்போம். அப்போ எங்க இருந்து அவரு தொடர்றாரு, எங்க முடிக்கிறாரு, இடையில எங்கெங்கெல்லாம் அவர் டிராவல் பண்றாரு டிராயிங்ல அப்படிங்கிறத நம்ம பக்கத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் தூரத்துல நீங்க இருந்து நம்மளுடைய சூழலுக்காக நம்ம தூரத்துல இருந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையை திருப்திப்படுத்துமே ஒழிய, தொழில் ரீதியான ஓவியக்கலை ரீதியான ஒரு மன திருப்தியை கொடுக்குமா அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம லைவா படிக்கணும் அல்லது ஆன்லைன்ல படிக்கிறோம். இந்த 2 விஷயத்துக்காக இப்போ நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இதையும் தாண்டி இந்த கோர்ஸினுடைய சிறப்பு அப்படின்னா அந்த 6 மாத டூரேஷன்ல படிச்சுட்டால் எல்லாமே நிறைவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலையில இருந்தாலும், சில மாணவர்கள் என்ன செய்றாங்க, சார் எங்களுக்கு 6 மாதம் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அல்லது சூழலோ எங்களுக்கு குடும்ப சூழல் அவ்வளோ நல்லா இல்லை சார். எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 3 மாசத்துல இந்த டிராயிங் டீச்சர் கோர்ஸை படிச்சுட்டு நாங்க வெளியில டிராயிங் மாஸ்டரா போயிடலாமா? ஒரு ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள நாங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டிராயிங் டீச்சரா போயிடலாம்னு நினைக்கிறோம் சார், அதுக்கு போய்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்க அந்த மாதிரி நம்ம போகலாம் தான், அதுல தவறு இல்லை. ஆனால் நமக்கு முதல்ல சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்கை தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். இப்போ இது 2யுமே சேர்த்து ஒரு 12 அல்லது 13 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த சுப்பீரியர் மாஸ்டர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு 2-3, அதாவது 30 வயதுக்கு மேலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சுப்பீரியர் மாஸ்டர். அப்போ அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் எடுத்து நம்ம அவங்களுக்கு ஒரு பூரணத்துவமான ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான நிலையை நம்ம கொடுக்குறோம். அதனால இந்த 3 மாத டூரேஷன்ல படிக்கிறவங்க இப்போ இந்த கோடை விடுமுறை கால இந்த பயிற்சியில நீங்க கலந்து என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா படிச்சுக்கலாம். இப்போ இதுல நீங்க இந்த மாதிரி குறைவான சிலபஸ் வச்சு கொடுக்குறீங்களே சார், 6 மாசத்துக்கு படிக்கிறத 3 மாசமா ஆக்குறீங்களே, எங்களுக்கு நாங்க பணம் கட்டி படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பூரணத்துவமான திருப்தி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல 6 மாத டூரேஷன்ல படிக்கிறவங்களுக்கு அந்த இது வேற தானே. அதுல நம்ம 6 மாசத்துக்கு படிக்கிறவங்களுக்கு நம்ம அதை நடத்துவோம். 3 மாசம் படிச்சால் போதும், எங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் கம்மியா வரணும், அதே சமயத்துல நாங்க எங்க இடத்துலேருந்தே படிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். எங்க கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான சூழல்கள்ல பேசுவாங்க. சார் நான் போகாத இடம் கிடையாது, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங்லேயே ஒவ்வொரு இடங்கள்லையுமே நாங்க போய் கேட்போம். கேட்டா அவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பட் எங்களுக்கு அதுல இருந்து திருப்தி இல்லை சார். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துக்குங்க. வரைஞ்சு வரைஞ்சு நான் பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன். வீட்டுல கேட்குறாங்க, எப்ப பார்த்தாலும் இதுவே பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா, நீங்க என்னதான் செய்ய போறீங்க, படிச்சிருக்கீங்க, அதை விட்டுட்டு நம்ம இந்த துறைக்குள்ள இருக்கிறோமே, நீங்க இதுல இருந்து எந்த மாதிரியான ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எங்களை கேட்குறாங்க சார், நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு என்ன தெரியல, அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுறோம் அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள். அப்ப இன்னும் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, எங்க போகக்கூடாதோ அங்க போய் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அட்மிஷன் போட்டுருவாங்க. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இப்ப நாங்கெல்லாம் ஒரு 43-44 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறோம். எங்களுக்கு ஓவியக்கலையில தெரியாத துறைகளே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க எங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நாங்க உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்களா அப்படின்னாக்க நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய சூழல், அவங்க வளர்ந்து வந்த, அவங்க கல்வி கற்ற நிலையிலான சூழல், அவங்க அதை நேசிச்ச சூழல், நேசிச்ச முறை, நேசிச்ச பெர்சன்டேஜ், ஒரு எவ்வளவு சதவீதம் அந்த ஓவியக்கலை நேசிச்சிருப்பாங்க அப்படின்னு பல நிலைகள் அதுல இருக்கும். அப்ப நாங்க தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டே இருக்கிறோம், பல மாணவர்கள் படிச்சு போயிட்டே இருக்கிறாங்க, அவங்க மாணவர் கருத்துரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதை சிரத்தை எடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி சிரத்தை எடுத்து நடத்தியிருப்போம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சூழலுக்கு கருதி
அவங்க இஷ்டத்துக்கே இருப்பாங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க சொந்த சூழலுக்கு வச்சுக்கிட்டு இந்த கோர்ஸுக்குள்ள வர்றதுங்கிறது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா ஆசிரியரோட அவங்க என்ன செய்யணும், கூட்டுறவு வச்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதனுடைய வழி நடக்கணும். நம்ம வந்து இந்த கோர்ஸுக்குள்ள முழுமையா படிச்சுட்டு நல்லபடியா வெளியில வரணும் அப்படிங்கிறத நினைக்கணும். இதையெல்லாம் நினைச்சால் மட்டும்தான் அந்த கோர்ஸுக்குள்ள வந்து சக்சஸ் பண்ணி வெளியில வர முடியும். இதை நான் ஏன் சொல்றேன்னாக்க, இந்த மாணவர்கள் எல்லாருமே, இப்படி சொல்ற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய், போகாத இடம் சொல்லி சொன்னோம் இல்லையா, அங்க போயிடுவாங்க. போய் ஏதோ ஒரு 5000மோ 8000மோ 7000மோ கட்டுவாங்க. பணம் கட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வந்து பாடமே நடத்தலை சார், நடத்தாம எங்களுக்கு 2 புக்கு மட்டும் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அந்த புக்கை வந்து நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துக்கிட்டு ஒரு வாரத்துல செஞ்சு பயிற்சி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போகும்போது சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டாங்க சார். சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டாங்க. யாரும் பாடமும் நடத்தல, ஒரு பரீட்சையும் வைக்கல. அது எப்படி நாங்க சர்டிஃபிகேட் வாங்குறது என்னன்னு அவங்க அனுப்பிச்சிடுறாங்க, நாங்க வாங்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வருத்தப்பட்ட மாணவர்களும் உண்டு. அப்ப இந்த மாதிரியான சூழல்களில் மாணவர்கள் போய் தெரியாத இடங்கள்ல போய் ஏமாந்துருவாங்க. திருப்பி அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்போ எங்களுக்கு வந்து நீங்க பாடம் எடுப்பீங்க, எங்களுக்கு அதிகமான நாலேஜ் வேணுமே, யாருமே பாடம் எடுக்காம நீங்க அதை அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அவங்க முரண்பாடான பதில்களை சொல்லி அவங்க அதோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. கூடுதலா நீங்க கால் பண்ணி கேட்க போகும்பொழுது போனை போய் தொட மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்படித்தான் பல மாணவர்கள் எங்ககிட்ட வந்து முதல்ல பேசும்போதே அந்த விஷயத்தை சொல்லி பேசுவாங்க. நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது, நீங்க நல்லா சொல்லி கொடுப்பீங்களா, நீங்க சொல்றது பேசுறத பார்த்தா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது, அதனால நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல நிலைகள்ல சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க படம் வரைஞ்சி அனுப்புவாங்க. அது அது படமா இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா எவ்வளவுதான் நல்லா வரைஞ்சிருந்தாலும் அவங்க அளவுக்கு தான். அது நல்லா வரைஞ்சிருக்கிறத பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, சார் நல்லா வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவங்க அளவுக்கு தான். ஏன்னா இப்போ எங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க போகும்போது எல்லாம் எப்படி வரைஞ்சிருந்தாலும் நாங்கள் 10% தான் மார்க் போடுவோம். என்ன காரணம்னாக்க, ஓவிய வரைகலை இலக்கணம், அந்த இலக்கணம் தெரிந்தால் மட்டும்தான் நாம அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை வந்து எல்லாருக்குமே பொதுவா அவங்களுக்கு ஃபுல்லா போய் சேர்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால இந்த ஓவியக்கலைக்கான ஒரு தனித்துவமான இலக்கணம் இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 44 ஆண்டுகால அனுபவத்துல தான் நம்ம அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சியில வந்து நம்ம இப்போ ஏற்கனவே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த 3 மாதத்துல வந்து ஒரு ஓவிய ஆசிரியரா போறதுக்கு உண்டான ஒரு தகுதியை கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துல வந்து ஒரு வருமானம், நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரியான ஏற்பாடு நம்ம செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடை நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டியூஷன்ல வந்து இந்த கோடை விடுமுறை கால பயிற்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதை பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் வந்து இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில் கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்குங்க. சரிங்களா? இப்போ இதுல ஆரம்பத்தில் நம்ம வரும்பொழுது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அந்த ஓவியக்கலையை தொடர்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சூழல் அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி வந்து என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு தான் அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு போனவங்க தான் இப்போ நம்ம சேனலில் வந்து வீடியோவில் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பிக்கையில தான் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும். ஏன்னா நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதில் நம்பி நீங்கள் வரும்பொழுது நாங்களும் 100% உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்து நாங்கள் அதை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுப்போம். நிச்சயமா அந்த மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அதனால இந்த மாதிரியான கருத்துக்களை, இப்போ நான் சொன்ன கருத்துக்களை பூரா நல்லா என்ன செஞ்சுங்க, மனசுல வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிறியவர்களுக்கும் நம்ம சொன்ன மாதிரி சிறியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்கேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது சனி ஞாயிறு மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த 3 மாத பயிற்சி அப்படிங்கிறது வந்து கோடைக்காலம் அப்படிங்கிறது தொட்டு, கோடை காலத்தில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், வார நாட்களில் இருக்கும். சில பேர் சனி ஞாயிறு நான் வரேன் சார் அப்படின்னாலும் அது ஓகே தான். அப்படி இருந்துக்கிட்டு இதை தொடர்ந்து நம்ம அந்த வகுப்பு உடைய அந்த பாடத்திட்டங்களை அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டோம்னாக்க, ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது, திருப்பி ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறமா எவ்ரி சாட்டர்டே சண்டே நீங்கள் அதை வந்து அல்லது ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை நல்லபடியாக முடிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துருவோம். அதை பற்றி எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது, இப்போ எங்ககிட்ட வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்களா சார்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. நாங்களும் கொடுப்போம், வேலைவாய்ப்பு இருக்கும்.
ஆனால் அந்த மாதிரி வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்க போகும்பொழுது நீங்கள் உங்களுடைய சூழலை கருத்தில் கொண்டு உங்களுக்காக நீங்கள் இயங்கிடக்கூடாது. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு வீட்டில் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கால் பண்ணி என்ன செய்யுங்க, டீட்டெயில் கேட்டுக்குங்க. சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.